ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி ப்ராப்பரான ஹாஃப் சாரீ மாடல் கட்டணுன்னா ஒரு ஹோல் சாரியில் எப்படி ப்ராப்பராக கட்டலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ட்ரேப் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ப்ராப்பரான ஹாஃப் சாரீ மாடல் சாரீ எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்கர்ட் ரெடி பண்ணிக்கணும். இந்த ஹாஃப் சாரீ மாடல் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு கோல்டன் கலர் ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் கேன் ட்ரேப்புக்கெல்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட நார்மல் இன்ஸ்கர்ட் இருந்தாலுமே நீங்கள் அந்த இன்ஸ்கர்ட்லேயுமே ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு கோல்டன் கலர் ஸ்கர்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கர்ட் நல்ல ஒரு பவுன்சி லுக்காக இருக்கும். இந்த ஸ்கர்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களுமே ஒரு சின்னதாக ஒரு அவுட்ஃபிட் போட்டு இந்த மாதிரி வெளியில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் சாரியை நீங்கள் நார்மலாக ஹாஃப் சாரீ மாடலாக ட்ரை பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாரீ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பல்லு ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முந்தானி பகுதியில் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸ் தான் இப்போ நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணும் போது நீங்கள் நார்மலாக நம்ம சேனலில் போட்டிருக்க டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பல்லு ப்ளீட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 8 to 9 ப்ளீட்ஸ் கிட்டே எடுக்கிறேன். மோரோவர் எனக்கு 8 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நான் பின் குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக நீங்கள் பின் செக்யூர் பண்ணி டைட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டாலே போதும். நீங்கள் சூப்பராக ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் செம்மையாக ட்ரை பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் சாரீ ட்ரேப் பண்ணாமல் இருக்கீங்க, சாரீ கட்டாமே இருக்கீங்க அப்படின்னாலுமே கம்ஃபர்டபுளாக இல்லைனாலுமே இந்த சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆஃப் சாரீ மாடலில் நீங்கள் ட்ரேப் பண்ணும் போது இன்னுமே கம்ஃபர்டபுள் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னோடய ஹைட்க்கு ஏற்ற மாதிரி பல்லு ப்ளீட்ஸை நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களுமே இது மாதிரி உங்களோட ஹைட்க்கு ஏற்ற மாதிரி பல்லு ப்ளீட்டை செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சென்டர் ப்ளீட், செஸ்ட் ப்ளீட் இது எல்லாமே எதுவுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் ஈஸியும் கூட. ஸோ அது எப்படி ப்ராப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பல்லு ப்ளீட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் சுத்த கையில் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய சாரீன்றதுனால நம்ம குட்டி குட்டி ப்ளீட்ஸாக அரேஞ்ச் பண்ணி இது ஒரு ஸ்கர்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் லைக் ஹாஃப் சாரீலலாம் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு காஸ்ட்டே ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹோல் சாரியை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய செலவும் ஆகாது. ஸோ ரொம்பவே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கனாலுமே நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பிரைட்ஸ் அண்ட் நிறைய பிரைட்மேட்ஸும் இந்த மாதிரி டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பல்லு ப்ளீட்ஸை செட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த உள் சுத்த கையில் எடுத்துக்கோங்க. உள் சுத்தை தான் நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட் நல்லா டைட்டாக இருக்கணும். கரெக்டாக டைட்டாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த உள் சுத்தை உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு டக்கின் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை டக்கின் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ப்ளீட்டை நீங்கள் பெரிய ப்ளீட்டாக எடுக்கணும். பெரிய ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளுன மாதிரி நீங்கள் டக்கின் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ளீட் எடுக்கணும். பெரிய ப்ளீட்டாக எடுத்து டக்கின் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுத்து டக்கின் பண்ணிக்கிட்டே வாங்க. கரெக்டாக நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் முடிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுத்து உங்களோட ஹிப்பில் நீங்கள் டக்கின் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டக்கின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களோட உள் சுத்தை கரெக்டாக நீங்கள் சுற்றி கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நான் ப்ளீட்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி டக்கின் பண்ணும்போது இது எப்படி எனக்கு ரிமூவ் ஆகாமல் ஸ்டிப்பாக நிற்கணுன்னா நீங்கள் உள்ளே ஒரு சேஃப்டி பின் கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 ப்ளீட்டாக சேர்த்த மாதிரி கூட நீங்கள் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்கர்ட்
எஃபர்ட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த செஸ்ட் ப்ளீட் வருது இல்லையா, அதை எடுத்து இந்த முந்தானி பகுதியை உங்களோட ஷோல்டர்ஸில் பின் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய பல்லு ப்ளீட்டை நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஷோல்டரில் போட்டு நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை பேக் சைடில் கொண்டு வரும்போது கரெக்டாக உங்களோட ஹிப்லாம் தெரியாத மாதிரி அழகாக டக்கின் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் உங்களோட ஷோல்டர்ஸில் பின் பண்ணிவிட்டு செஸ்ட் ப்ளீட் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பின் குத்தும் போது உங்களோட ஷோல்டரில் நல்லா டைட்டாக பின் குத்துங்க. அப்போ தான் உங்களோட செஸ்ட் ப்ளீட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து கொண்டு வந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக உங்களோட பெல்லி பட்டனில் டக்கின் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இழுத்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா டைட்டாக வந்து டக்கின் பண்ணி ஒரு பின் வச்சு கூட நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க, வெளியில் வராத மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சாரீ எப்படி மேலே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாஃப் சாரீ மாடல் ரெடி. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதுக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம், நீங்கள் காஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து கட்டாத சாரியை கூட ரொம்ப சூப்பராக அண்ட் நீட்டாக வந்து ட்ரேப் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் எதுவானாலும் உங்களோட சாரியை இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி ட்ரேப் பண்ணுங்கள். ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ட்ரேப் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு குயிக்கான ஹாஃப் சாரி மாடல் ட்ரேப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.